ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சண்டே இன்றைக்கி பிரதோஷம் அப்படிங்கிறனால மத்தியானம் வெஜ்ஜு தான் சமைச்சிருந்தோம். சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டேன். 4 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அபிஷேகம்லாம் முடிஞ்ச உடனே நந்தீஸ்வரருக்கு அலங்காரம்லாம் பண்ணி அர்ச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பக்கத்துலேயே சாமி அந்த கோயிலை சுற்றி வரத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் கோயில் 11 சுற்று, ரைட் சைடு 11 சுற்று, லெஃப்ட் சைடு 11 சுற்று சுற்றி வந்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அந்த ஊர்வலம் சுற்றி வந்தாங்க இல்லையா, அவங்க கூட நம்மளும் சேர்ந்து போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே இந்த அடமாவை ரெடி பண்ணியிருந்தேன். இது என்ன அடமாவுன்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ப்ரிப்பேர் பண்ண அடமாவு. இது ரெசிபி டீட்டெயில்ஸ் வேணால் சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் பின்ன ஷேர் பண்ணுறேன். இதுக்கு ஆனியன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாவு அரைக்கும் போதே அது கூட சோம்பும் பூண்டும் போட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். தேவைன்னா நீங்கள் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சைடிஷ் தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னியோட தேங்காய்க்கு பொட்டுக்கடலைக்கு பதிலாக அதில் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். அது சட்னி ரெடி பண்ணிவிட்டு பார்க்குறேன், வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த மழை கோடைக்கு ரொம்ப இதமாக பார்க்கவே ரம்மியமாக அழகாக இருந்தது. இந்த மழையை ரசிச்சுட்டு அந்த மாவு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்ட்டு வெளில பார்த்துட்டு இருந்தோம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் இந்த அடை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் மழையை பார்த்ததில் அது நைட்டு டின்னராக மாறிடுச்சு. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இந்த அடை செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மழையை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரதோஷம் போயிட்டு வந்தாலே மனசுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இது பக்கத்தில் உள்ள சிவன் கோயில் தான் அது. அதுக்கப்புறம் அடை ரெடி பண்ணிட்டேன். இது தோசை மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். நான் பசங்களுக்காக கொஞ்சம் அடையாக மெது மெதுப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால ஆனியன் எல்லாம் சேர்த்து செஞ்சுருந்தேன். இது சைட் டிஷ்ஷே இல்லாமையும் சாப்பிட்லாம். 2 சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு டின்னர் கொடுத்தேன். ஆனால் ஈவினிங் தான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சம் டைம் ஆனதுனால நைட்டு டின்னருக்கு இதுவே போதும் அப்படின்னால தோசை ஊற்றுறது கட் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.